ईशावास्योपनिषत् शांति मंत्र। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ஒன்பதாவது மந்திரம். அந்தந்தமः பிரவிशन्ति ये विद्यामुपासते ततो भूय इव ते तमः यव विद्यायागुं रथाः। ஆன்லைனில் இருக்கிறவங்க உங்கள் மைக்கை மியூட் பண்ணிக்கங்க. யாரோ மைக் ஆனில் இருக்கிற மாதிரி தெரியுது, மியூட் பண்ணி. கர்மம் உபாசனை. கர்மம் என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அக்னிஹோத்ராதி கர்மம். நித்தியமாக அவரவர் அவசியம் செய்ய வேண்டியது என்று விதிக்கப்பட்டிருப்பது. உபாசனை எந்த கர்மாவை செய்கின்றாரோ அந்த கர்மா எந்த தேவதையை குறித்து கர்மா செய்யப்படுகின்றதோ அந்த தேவதையை தியானித்தல், அந்த தேவதா ரூபத்தை எடுத்துக்கொண்டு தனிமையாக அமர்ந்து தியானித்தல். அதனால் இதுதான் வேதம் முழுக்க, வேதத்தினுடைய பூர்வ பாகத்தில் இருக்கிறது இந்த ரெண்டு விஷயம்தான். ஒன்று கர்மம் இருக்கும், உபாசனை இருக்கும். பலவிதமான கர்மாக்கள் சொல்லப்பட்டிருக்கு. நித்திய கர்மா, நைமித்திய கர்மா, காமிய கர்மா, பிராயஷ்சித்த கர்மா என்று பலவிதமான கர்மா. இதில் நித்திய கர்மா, நைமித்திய கர்மா அவரவர் அவசியம் செய்ய வேண்டியது. சந்தியாவந்தனம், சமிதாதானம் முதலான வைத்திய கர்மா. காமிய கர்மா நமக்கு அந்த தேவை இருந்தால், ஆசை இருந்தால் அவர்கள் அதை செய்யலாம். அது கட்டாயம் கிடையாது. யாருக்கு எதில் தேவை இருக்கோ, குழந்தை இல்லைன்னா அதற்கு ஒரு கர்மா சொல்லியிருக்கு, இல்லை மழை வேணும்னா அதற்கு ஒரு கர்மா சொல்லியிருக்கு. க்ஷத்திரியர்கள் ராஜாக்களாக இருந்தால் அவர்கள் செய்ய வேண்டிய கர்மான்னு சொல்லியிருக்கு. பிராமணர்கள் செய்ய வேண்டியதுன்னு சொல்லியிருக்கு. வைசியர்கள் செய்ய வேண்டியதுன்னு இருக்குது. இல்லை குறிப்பிட்ட ஒரு தேவை இருக்குது, செல்வம் வேண்டும்னா அதற்கு ஒரு யாகம். இப்படி பலவிதமான தேவைகள் நமக்கு இருக்குது. அந்தந்த தேவைகளுக்கு ஏற்றாற்போல் ஒரு கர்மா சொல்லியிருக்கு. அது காமிய கர்மா. யாருக்கு எது தேவை இருக்கோ அந்த கர்மாவை அவர்கள் செய்யலாம். அப்படி என்னெல்லாம் நமக்கு இந்த லோகத்தில் அல்லது மறு உலகங்களில் அடைய வேண்டிய சுகம் இருக்கோ அதை அடையிறதுக்கு நம்ம லௌகிக்கமாக ஒரு முயற்சியை பண்ணுறோம். அதோடு அதை அனுகிரகம் பண்ணுகின்ற தேவதைகள் இருக்குது. லௌகிக்கமாக பண்ணுகின்ற முயற்சிகள் நமக்கு வெற்றி தராத பொழுது அந்த தேவதைகளுடைய அனுகிரகம் நமக்கு தேவை இருக்குது. அதற்கு தான் சாஸ்திரம் மந்திரத்தோட தந்திரத்தோட வைத்திய கர்மா சொல்லி இருக்கு. வேதத்தில் கர்மாக்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. அந்த கர்மாக்களை அந்த பலன் கருதி நாம் செய்கின்றோம். அதோட சாஸ்திரம் அந்த தேவதைக்கான தியான ரூபத்தையும் சொல்லி இருக்கு. அந்த தேவதைகள் எப்படி இருப்பாங்க, அந்த தேவதைகளோட மகிமை என்ன, என்னெல்லாம் அவர்களுக்கு சிறப்புகள் இருக்கு, அந்த தேவதையுடைய உருவம் என்ன இருக்கும், கையில் என்ன ஆயுதங்கள் வச்சிருப்பாங்க, என்ன மாதிரி என்னென்ன வைத்திருப்பார்கள் அப்படிங்கிற வர்ணனை எல்லாம் இருக்கு. இப்போ அந்த தேவதா ரூபத்தை எடுத்துக்கொண்டு நம்ம தியானமாக செய்யலாம். அதற்கு உபாசனைன்னு பேர். சகுண பிரம்ம தியானம்னு சொல்லலாம், அல்லது உபாசனை. சகுணமாக ஒரு தேவதையினுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு நம்ம கண்களை மூடி அந்த உருவத்தை மனதில் கொண்டு வந்து அந்த உருவத்திலேயே மனதை நிறுத்த முயற்சிக்கின்ற பயிற்சி தான் உபாசனை. அப்படி தொடர்ந்து நின்னாக்கா அது தாரணை, தியானம், சமாதின்னு இருக்குது. அதனால் அந்த தேவதையினுடைய அனுகிரகம் கிடைக்கின்றது. நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அது நிறைவேறும். அல்லது அதற்கு மேலான உயர்ந்த பலன் என்னன்னா அந்த தேவதா ரூபமே நமக்கு கிடைக்கும். அந்த தேவதை எந்த லோகத்தில் இருக்காங்களோ அந்த லோகத்துக்கு போகலாம். அதற்கு மேலே ரொம்ப தீவிரமாக மிக உயர்ந்த பலன் என்னன்னா அந்த தேவதை என்ன வடிவத்தில் இருக்காங்களோ அந்த வடிவமே நமக்கு கிடைக்கும். தேவதா ரூபம் அப்படிங்கிறது அது உபாசனையினுடைய பலன். அதனால் வேதம் இந்த கர்மம் உபாசனை ரெண்டையுமே சொல்லியிருக்கு. கர்மத்திற்கு ஒரு பலன் சொல்லியிருக்கு, அந்த உபாசனைக்கு ஒரு பலன் சொல்லியிருக்கு.
இங்க இந்த இடத்துல என்ன விஷயம்னா, இந்த கர்மம் உபாசனை ரெண்டையும் தனித்தனியாகவும் பண்ணலாம். கர்மா மட்டும் பண்ணா கர்மாவுக்கான பலன் கிடைக்கும், உபாசனை மட்டும் பண்ணா உபாசனைக்கான பலன் கிடைக்கும். ரெண்டையும் சேர்த்து செய்தா ரெண்டுக்கான பலன் கிடைக்கும். கர்மா உபாசனை ரெண்டையும் சேர்த்து செய்தா ரெண்டுக்கான பலன் கிடைக்கும். இல்லை எது சிறந்தது என்று கேட்டால் கர்மம் உபாசனை இரண்டையும் சேர்த்து செய்யறது சிறந்தது. அதுதான் உபனிஷத் இங்க சொல்லுகின்ற கருத்து. ஏன்னா கர்ம காண்டிகளுக்கு இல்லறத்துல குடும்பத்துல இருந்து லௌகிக்க தேவை இருக்கக்கூடியவர்களுக்காக இந்த பகுதி இருக்கு. அதனால் இங்க ஆத்ம ஞானம் என்பது இல்லை. ஆத்ம ஞானத்திற்கு கீழே மற்ற உலகியல் சுகங்கள் எல்லாம் எனக்கு வேணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தர்ம அர்த்த காமம்னு பார்த்தோம். தர்ம அர்த்த காமத்தை பிரதானமாக கொண்டவர்கள். இகலோக சுகம் பரலோக சுகம் இப்போ இருக்கிறத விட எனக்கு மேம்பட்ட வாழ்க்கையானது வேண்டும், மேம்பட்ட சுகம் வேண்டும்னு விரும்புகிறவர்களுக்காக இதை சொல்லி இருக்கு. அதனால நீ விரும்புகிறாய் உலக சுகத்தை விரும்புகிறான்னா இருக்கிறதுலே எது சிறப்பானதோ மேலானதை விரும்புறது புத்திசாலித்தனம். அதனால சாஸ்திரமே அதை வழிகாட்டுகிறது. கர்மா உபாசனை இரண்டையும் நீ சேர்த்து செய்தால் உயர்ந்த பலனானது கிடைக்கும். சேர்த்து செய்யணும் என்பதை வலியுறுத்துறதுக்காக உபனிஷத் அதை எப்படி சொல்லுகிறது என்றால், தனியா செய்தா அதற்கு ஒரு நிந்தையா சொல்லுது. சரியா தனியா செய்தா இந்த பலன்கிறத முதல்ல சொல்லாம, தனியா செஞ்சா நீ இருளை அடைவாய், இருள் நிறைந்த உலகத்தை அடைவாய் அப்படின்னு சொல்லுது. கர்மாவை மட்டும் தனியா செய்தா அதற்கு ஒரு இருள் நிறைந்த உலகமானது கிடைக்கும். உபாசனையை மட்டும் தனியா செய்தா முதல்ல சொன்னதை விட இன்னும் இருள் நிறைந்த உலகமானது கிடைக்கும் அப்படின்னு அது ஒரு நிந்தனை பண்ற மாதிரி இருக்கு. உண்மையிலேயே இங்க நிந்தனை பண்றது தாத்பரியம் இல்லை. ஏன்னா நிந்தனை பண்றதுனாக்கா அதற்கு தனியா வேற பலன் சொல்லக்கூடாது. ஆனா சாஸ்திரங்கள்ல கர்மாவுக்கு இந்த ஒரு நல்ல பலன், புண்ணியம்ங்கிற ஒரு பலன் சொல்லி இருக்கு. அந்த புண்ணியத்தினால போகக்கூடிய லோகங்கள் அல்லது அடையக்கூடிய இன்பங்கள் என்னன்னு தனியான ஒரு வர்ணனை இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு நிந்தனை பண்ற பொழுது நிந்தனை நிந்தைக்கானதில்லை. பிறகு உபனிஷத் சொன்னது இந்த கர்மா ரெண்டையும், கர்மா உபாசனை ரெண்டையும் சேர்த்து செய்தா உனக்கு இந்த நன்மையானது கிடைக்கும் என்று சொல்றோம். இப்போ நாமளே குழந்தைய பார்த்து சில சமயங்களில் திட்டுறோம்ல, குழந்தைய ரொம்ப சேட்டை பண்ணாக்க அந்த பூதத்திட்ட பிடிச்சி கொடுத்துருவேன், நான் பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன், சாப்பிடலைனாக்கா பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாக்க உண்மையிலே பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுக்க போகிறோமா, அந்த பூச்சாண்டி எங்கே இருக்கிறார், எப்படி ஏதாவது ஒரு வர்ணனை இருக்கான்னு சும்மா ஒரு பயமுறுத்துறதுக்கு. அந்த மாதிரி இந்த 9வது ஸ்லோகத்தில் பார்த்தோம்னாக்க அவன் அடர்ந்த இருளில் நுழைவான்னு சொல்லியிருக்கு. அது எங்கே எப்படி இருக்குங்கிறத பற்றி சொல்லலை. அது சொல்லலைன்னா என்ன அர்த்தம், அப்படி ஒன்றும் இல்லை, அது சொல்கிறது தாத்பரியம் இல்லை, ஒரு மிரட்டுறது, அவ்வளோதான். இது செய்யணும், வேற ஒன்றும் நம்ம மனசில் இருக்குது, அதை செய்ய வலியுறுத்துறதுக்காக அப்படி ஒரு மிரட்டுதலுக்காக சொல்கிறது என்பது தான். அதனால் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற கருத்து 9வது ஸ்லோகத்தில் நம்ம 9வது மந்திரத்துக்கான அர்த்தம் நம்ம பாஷ்யத்தோட சென்ற வகுப்பில் பார்த்துட்டோம். யார் அவித்தையை உபாசிக்கிறார்களோ, இதில் கர்மம் அப்படிங்கிறதுக்கு மேலே கர்மங்கிற வார்த்தை நேரடியாக வரலை, அதற்கு மேலே அவித்யாங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதனால் நம்ம ஸ்லோகத்தில் இருக்க தமிழில் அர்த்தத்தை பார்த்துட்டு 10வது ஸ்லோகத்துக்கு போகலாம். ஏன்னா சம்ஸ்கிருத பாஷ்யம்லாம் பார்த்துட்டோம். நமக்கு நினைவுபடுத்தி கொள்றதுக்காக தமிழ் அர்த்தம் சொல்கிறேன். அதாவது 9வது ஸ்லோகத்தினுடைய பொருள் பக்கம் 19, 19வது பக்கத்தில் ஒரு 10ன்னு போட்டு ஒரு ஸ்லோகம், ஒரு மந்திரம் இருக்கு. அதற்கு மேலே இருக்க பாரா ததஹ, அதுக்கு மேலே ஆண்டுன்னு முதல் பாரா, 19வது பக்கத்தில் முதல் பாரா ஆண்டு அந்தம் தமக அப்படின்னு ஆரம்பிக்குது. அதுதான் இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம். அதர்சன அந்தம் தமக அப்படிங்கிறது, தமஸ்னா இருள்னு அர்த்தம், அந்தம்னாக்கா குருட்டு இருள்னு அர்த்தம். அந்தன் அந்தம்னா ரொம்ப இருட்டு, கும்மிருட்டுன்னு சொல்கிறோம்ல, அதே தெரியாத பொருளே தெரியாத அடர்ந்த இருள்னு அர்த்தம். இருள்னா லைட்டான இருள் இருக்கலாம், டார்க்கான இருள் இருக்கலாம். இது ரொம்ப அடர்த்தியான இருள்னு காமிக்கிறதுக்காக முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியாத அளவுக்கு பேரிருள். அதனால அந்தம் தமகன்னு சொல்லுது. அந்தம்னாக்க கண்ணு தெரியாத தன்மை, இருள், அந்த அளவுக்கு முழுமையான இருட்டு. அதனால அதர்சன ரூபம் இருட்டை அடைகின்றனர். அது என்னன்னு எங்கன்னு சொல்லலை, ஏன்னா அதை சொல்றது தாத்பரியம் இல்லை, சும்மா ஒரு மிரட்டுறது, அவ்வளோதான். நீ இருட்டை அடைவாய் அப்படின்னு நம்ம பொதுவாக புரிந்து கொள்ளணும். கர்மா உபாசனை ரெண்டுக்குமே பலன் திரும்ப பிறத்தல் என்பது தான். அதாவது ஞானம் நேரடியான மோட்சங்கிறது இல்லை,
கர்மாவை மட்டும் செய்தாக்கா திரும்பி வருகின்ற ஒரு பிறவி, அந்த கர்ம பலனா ஒரு புண்ணியம் கிடைக்கும், அதை அனுபவிப்போம், அனுபவித்த பிறகு திரும்பி வரணும். உபாசனை செய்தாக்கா தேவதா ரூபம் பிரம்மலோகம் கிடைக்கும், அது கொஞ்ச நாள் பல காலம் இருந்துட்டு அதுக்கப்புறம் பிறவாத நிலை. அதனால் அதுக்கு வந்து கிரம முக்தின்னு பேர். கிரம முக்தியை அடைதல் அப்படிங்கிறது. ஆனால் எப்படியா இருந்தாலும் உடனே முக்தி இல்லை, இன்னும் சரீரத்தில் இருந்து நீண்ட காலம் இருந்துட்டு அப்புறம் முக்தியை அடைவார். அதனால் அதையும் நிந்தனை பண்ணி இருக்கு. அதனால் இங்கே வந்து ஒரு இருள் உலகத்தை அடைவார்னா பிறவியை அடைவார், மீண்டும் பிறப்பார், இன்னொரு சரீரம் இருக்கும், சரீரத்தில் இருந்து சுகம் மட்டும் எங்கேயும் வராது. எந்த சரீரமாக இருந்தாலும் துக்கமும் கலந்து தான் வரும். ஆனால் அந்த கர்மா பண்ணி கர்ம பலன் புண்ணியம் இருக்கிறதுனால புண்ணிய பலன் அகதியமாக இருக்கு, அதை அனுபவிப்பார். ஆனால் அதே சமயம் துக்கமும் இருக்கத்தான் செய்யும். தேவலோகத்தில் பிறந்தாலும் இது வந்து பித்ருலோகம், கர்மாவுக்கு பலன் பித்ருலோக பிராப்தி. பித்ருலோகத்தில் போனாலும் அங்கே உணவு, இங்கே பூலோகத்தில் இருக்க மனுஷன் ஒழுங்காக தர்ப்பணம் முதலானவை பண்ணாதான் அவங்களுக்கு அங்கே உணவு, பண்ணலைனாக்கா அவர்கள் அந்த உணவு இல்லாமல் கட்டப்படுவான். அதனால் இந்த பூலோகத்தில் இல்லை பித்ருலோகத்தில் இருப்பார்னா அங்கேயும் உணவு வந்து அதுலேயும் பிரச்சனைகள் இருக்குது. இல்லை தேவலோகத்துக்கு போனாக்கா அங்கே தேவலோகத்துலேயும் அசுரர்களால் பிரச்சனை இருக்குது, அது இருக்குல்ல, எப்போதும் தேவர்கள் அசுரர்கள் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, அங்கேயும் பிரச்சனையானது இருக்கின்றது. அதனால் மீண்டும் பிறவி கிடைக்கும் என்பது தான் இருள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதான் இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசரு காட்சி அவருக்குன்னு ஆத்ம ஞானத்தோட பிரயோஜனம். அப்போ இருள் நீங்கினா பிறவாத நிலை, பிறவி அந்த அஞ்ஞான இருளானது முற்றிலும் நீங்கி பிறவாத நிலையை அவர்கள் அடைவார்கள் என்பது. மருள் நீங்கி மாசரு காட்சி அவருக்கு இருள் நீங்கி இன்பம் பயக்கும்னா இந்த பிறவியானது நீங்கி பேரின்பமானது பிறவாத நிலையானது கிடைக்கும். இப்போ இருள்ங்கிறது பிறவியை குறிக்கிறதா இருக்கு. அதனால அந்த இருட்டை அடைகிறார்கள். யார் அடைகிறார்கள்? எவர் அவித்யாம் உபாசத்தே, வித்தைக்கு அந்நியமான அவித்யாங்கிறது இங்க வித்யாங்கிறத உபாசனைங்கிற வார்த்தையினால சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு நேர் எதிரானது கர்மா என்பதனால அது அவித்யாங்கிற வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு. போன வகுப்பிலே பார்த்தோம். இந்த ஆ எதிர்ப்பதம் சொல்றதுல ரெண்டு இருக்கு. ஒன்று ஒன்றினுடைய இன்மையை காமிக்கிறதுக்காக அவித்யா ஆங்கிறத போட்டு சொல்லலாம். இன்னொன்று அதற்கு நேர் எதிரானதுங்கிற கருத்தை காட்டுவதற்கும் ஆ என்ற சொல்ல வார்த்தை எழுத்தை பயன்படுத்தி சொல்லலாம். அறிவு அறிவின்மை சொல்றோம். அறிவு இருக்கு, அறிவு இன்மை. அப்ப அறிவே இல்லாத தன்மைன்னு இருக்குல்ல, அறிவு அறிவின்மை. விவேகம் அவிவேகம்னு சொல்றோம். விவேகம்னா என்னது? அறிவோடு அறிவா இருக்கிறது. அவிவேகம்னா என்னது? அறிவோட இன்மை. அறிவு அப்ப இன்மைங்கிற பொருளை குறிக்குது. அந்த இடத்துல ஆங்கிற எழுத்தை சேர்க்கிற பொழுது விவேகம்ங்கிறதுக்கு இன்மையை குறிக்கிறது. விவேகம் இல்லாமை, அறிவில்லாமை, அவிவேகம். அதே தர்மம் அதர்மம் அப்படின்னு சொல்ற பொழுது தர்மம்னா நல்ல செயல், அதர்மம்னா நல்ல செயல் இன்மைங்கிற அர்த்தம் இல்லை, கெட்ட செயல்ங்கிற அர்த்தம், ஆப்போசிட்டுங்கிற அர்த்தம் வந்து நல்ல செயலை செய்யலாம், அல்லது ஒன்றும் செய்யாமல் சும்மா இருக்கலாம். சும்மா இருந்தாக்க என்னது? நல்ல செயலை செஞ்சால் புண்ணியம் வரும். ஒன்றும் செய்யாமல் சும்மா இருந்தால் புண்ணியமும் வராது, பாப்பமும் வராது. ஆனால் தர்மத்தை பண்ணுறதை விட்டுட்டு அதர்மத்தை பண்ணால் அதர்மம் கெட்ட செயல், பாப்பமானது வரும். அப்போ தர்மம் அதர்மம் என்று சொல்கிற பொழுது அந்த ஆங்கிறது ஆப்போசிட்டை குறிக்குது, நல்ல செயலுக்கு எதிரான தீய செயல் என்பதை குறிக்கின்றது. இங்கே விவேகம் அவிவேகம்ங்கிற பொழுது விவேகம் அறிவுனா அவிவேகம் அறிவின்மைங்கிறத குறிக்கிறது. அங்கே அறிவின்மை அப்படிங்கிறத குறிக்கின்றது, அதனால் இன்மையை குறிக்கிறது. அதே மாதிரி இங்கே திருக்குறளில் மடமைன்னு ஒரு அதிகாரம், புல்லறிவாண்மைன்னு ஒரு அதிகாரம். மடமைக்கும் புல்லறிவாண்மைக்கும் என்ன வித்தியாசம்? அறிவு சொல்கிறார், கல்வி கேள்வி இருக்குது, கல்லாமை இருக்குது, அப்புறம் மடமை அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்குது, புல்லறிவாண்மைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. மடமைனாக்கா அறிவே இல்லாத தன்மை, அறிவே இல்லாத தன்மை மடமை. மூடத்தனம், அதை மூடத்தனம்னு சொல்கிறோம். மூடத்தனம்ங்கிறது முற்றிலுமாக அவனுக்கு எதுவுமே ஒரு வாடு மாடு மாதிரி ரொம்ப யோசிக்கிற தன்மைலாம் இல்லை, அறிவில்லாத தன்மை, ஜீரோ. புல்லறிவாண்மைனா புள்ளிய அறிவை உடைய தன்மை. புள்ளிய அறிவுனா அல்பமான கீழான அறிவு. அப்போ தவறான அறிவு எதிரான அறிவை உடையவன் புல்லறிவாளன். புல்லறிவாளன் இப்போ அறிவாளன் தான் அவன், ஆனால் புல்லறிவாளன்.
புரியுதுல? அறிவாளி புல்லறிவாளின்னா, புல்லிய அறிவு, அல்பமான அறிவு, கீழான அறிவு, தவறான அறிவை உடையவன். மடமை, மூடத்தனம் அப்படின்னா அறிவே இல்லாத தன்மை. புல்லறிவாளன் என்ன பண்ணுவான்? தப்பான ஒரு காரியத்தை பண்ணிக்கொண்டே இருப்பான். இவன் நல்ல காரியத்தையும் பண்ண மாட்டான், கெட்ட காரியத்தையும் பண்ண மாட்டான், மந்துன்னு இருப்பான். அது மடமை. அது ஒரு தன்மை, புத்தியோட ஒரு மந்தத்தன்மை. அது தமசனால இருக்கிறது. அப்படி அதனால ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுதான் சொல்றேன். அதனால அப்ப இந்த வித்யா அவித்யா அப்படின்னு இங்க சொல்ற பொழுது, வித்யாங்கிறத உபாசனை என்று சொல்லி, தேவதா ஞானம், ஏன்னா தேவதா ஞானம் இருந்தால் தான் உபாசனை பண்ண முடியும். அந்த தேவதை எப்படி இருக்கு அப்படிங்கிற தெளிவான அறிவு இருக்கிற பொழுது தான் அந்த தேவதையை குறித்து இவன் தியானம் பண்ண முடியும். அந்த தேவதை கையில் என்ன வச்சிருக்கிறார், எத்தனை கைகள் இருக்கும், எந்தெந்த கையில் என்ன ஆயுதம் இருக்கும், மற்ற உருவம் எப்படி இருக்குங்கிறத பற்றிய அதை சாஸ்திரங்களை படித்து தெரிந்திருத்தல். விஷ்ணு சாஸ்திரம் படிக்கிற பொழுது அங்கே தியானம்னு இருக்கு. அப்போ தியானத்தில் என்ன இருக்கு? அவருடைய ரூப வர்ணனை இருக்கு. அப்போ அந்த விஷ்ணுனா அவர் இப்படி இருப்பார் அப்படிங்கிற அந்த ஞானம், அதுதான் அங்கே வித்யான்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? அந்த தேவதா ரூபத்தை உட்கார்ந்து தியானம் பண்ணுறார். தியானம் பண்ணுற பொழுது எந்த விதமான சரீர செயல்பாடுகள் இல்லை, வாக்குக்கு செயல்பாடு இல்லை. கண்ணை மூடி மனசை அந்த ரூபத்தில் ஒருமுகப்படுத்துகிறார். இப்போ ஃபிசிக்கலாக எவ்விதமான செயல்பாடும் இல்லை. அது ஒரு செயலற்ற நிலை. உபாசனைங்கிறது உடலால் எந்த செயலும் இல்லாமல் மனதால் மட்டும் செய்கின்ற செயல்னால, தேவதாவை பற்றிய தெய்வத்தை பற்றிய ஞானத்தோடு செய்கின்ற செயல்ங்கிறதுனால அதற்கு வித்யான்னு பேர். அதற்கு ஆப்போசிட்டான கர்மா என்பது ஒரு இடத்துல உட்கார்ந்து பண்ணுறது இல்லை, அது வேலை செய்யறது. கை காலுக்கு வேலை இருக்குது, வாக்குக்கு வேலை இருக்குது. பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணணும்னாக்கா அதுக்கான திரவியத்தை கொண்டு வரணும். ஒரு அக்னிஹோத்திரம் ஒரு காரியத்தை, ஒரு கர்மா யாகம் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு தேவையான விறகுல இருந்து யாக திரவியங்கள் எல்லாம் சம்பாதிக்கணும். முதல்ல அதுக்கு பணம் சம்பாதிக்கணும். அதுக்கு பணம் சம்பாதிக்கணும். அதுக்கு பணம் சம்பாதிச்சு கொண்டு பொருளெல்லாம் சேர்த்து அப்புறம் இவர் உட்காந்து வேலையை பண்ணணும். அப்போ அது பிசிக்கலான ஒர்க்கு. முதல்ல வித்யாங்கிறது உட்கார்ந்து செய்யறது செயலின்மை. அதனால வித்யாவுக்கு ஆப்போசிட்டு பிசிக்கலான செய்கிற செயல் கர்மாவுக்கு அவித்யான்னு பேரானது சாஸ்திரம் கொடுத்துருக்கு. அதை எங்க சொல்றார்? வித்தைக்கு அந்நியமான, அதாவது வித்தைக்கு விரோதமான அவித்தையை, அதாவது கர்மம் என்பது பொருளாம். அதனால வித்யாங்கிறது உபாசனையை குறிக்குது, அவித்யாங்கிறது அதற்கு நேர் எதிரான கர்மாங்கிறத குறிக்குது. ஒருத்தர் மனக்கோயில் கட்டின நாயனார்னு ஒருத்தர் பார்க்குறோம். என்னது, ஒரு அரசர் ராஜா பெரிய கோயில் உண்மையிலே கட்டுறான். அப்போ அதுக்கு பொருள் சம்பாதிக்கிறான், அப்புறம் 1000 பேரை வேலை வாங்குறான், அது கட்டடம் பண்ணுறது பெரிய வேலை. அதே வேலையை கண்ணை மூடி தியானம் பண்ணி மரத்தடியில் ஒன்றுமே இல்லாமல் உடல் அசைவு கூட இல்லாமல் பேசாமல் உட்காந்து மனசுலேயே கோயில் பட்டார். அது உபாசனை. அப்போ என்னாச்சு? அவர் செயல்படாமல் இருந்து அந்த மனசுலேயே அதை பண்ணிட்டார், மானசம் கர்மாவை பண்ணிட்டார். அதே இது இன்னொரு ராஜா புறத்தில் அப்படியே கோயிலாக பண்ணார். அப்போ இதுக்கு நேர் எதிரான தன்மை இருக்கே. ஒரு உட்கார்ந்த இடத்துல பண்ணிட்டாரு, அவர் ஓடி ஆடி பண்ணார். உட்கார்ந்த இடத்துல பண்ணது வித்யான்னா அது அவித்யா, அதற்கு ஆப்போசிட். அதனால் கர்மாவுக்கு அவித்யான்னு பேர், அதாவது கர்மம் என்று பொருள். இதனால் கர்மத்திற்கு வித்தையின் விரோதித்தன்மை உளவாகலின், வித்தைக்கு விரோதித்தன்மை செயல்படுதல் என்பது தான். அது இருக்கிறதுனால இங்கே அவித்யாங்கிற பெயரில் சொல்லி இருக்கு. அதனால் இங்கே விரோதித்தன்மைன்னு அது ஆச்சார் பாஷ்யத்தோட முக்கியத்துவம் அதனால் காமிக்கிறார். இங்கே வித்யாங்கிறதுல அவித்யாங்கிறது சூன்யத்தை குறிக்கல, இன்மைங்கிறத குறிக்கல, நேர் எதிரான தன்மைங்கிறத குறிக்குது. அதான் விரோதித்தன்மை. தாம் அந்த அதுக்கப்புறம் இது கர்மாவை பற்றி. தாம் அந்த அவித்யாம் அக்னிஹோத்ராதி லக்ஷணத்தையே கேவலம் உபாசிக்கின்றவர், அதன் பரமாக இருந்து அனுஷ்டிக்கிறவர் என்று பொருள். அடுத்த வாக்கியம், முதல் வரியில அவித்யை உபாசிக்கிறவன், அதாவது கர்மாவை செய்கிறவன் இருளை அடைகின்றான். அதுக்காக 2வது வரியில் என்ன சொல்லுது? வித்தையை உபாசிப்பவன். வித்தையை உபாசிப்பவன்னாக்கா வித்யாலம் ஞானம், ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்றவன், ஈஸ்வர ரூபத்தை தியானம் பண்றவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கேவலம் உபாசிக்கின்ற, அதனையே பிரதானமாக கொண்டவர். அதனால் உபாசனைங்கிறது கர்மத்தை பிரதானமாக கொண்டவர், இன்னொன்று உபாசனையை பிரதானமாக கொண்டவர் அப்படிங்கிற அர்த்தம். அவருக்கு என்ன பலன்? ததக அது நின்றும்
குருட்டு ரூப தமத்தின் என்றும், அது என்ன முன்னாடி சொன்ன அந்தம் தமகங்கிற குருட்டான இருளிலிருந்து பூய இவக அதைவிட அடர்ந்து இருளைன, பூய இவகன அதற்கு மேல மிகுதியாகவே தே தமக பிரவிசந்தி அவர்கள் இருட்டை அடைகின்றனர். எவர்கள் எவர் கர்மத்தினை விட்டு எவர் ஏன எவர்கள் வித்யாம் ஏவ தேவதா ஞானத்தின் கண்ணே ரதாக ரமிக்கின்றார்களோ அவர் என்று உணர்க. யார் தேவதா உபாசனையவே பிரதானமாக கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கர்மத்தை பிரதானமாக கொண்டவர்கள் எந்த இருளை அடைகிறார்களோ அதை விட அடர்ந்த இருளை அடைகிறார்கள். இது 9வது பாட்டுக்கான அர்த்தம். இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து 10வது பாடல்ல இந்த இரண்டுக்கும் கர்மம் உபாசனை இரண்டுக்கும் வெவ்வேறான பலன் இருக்கின்றது. அதான் 10வது பாடலுடைய கருத்து. அது என்ன பலன்கிறது அதற்கு அடுத்த 11வது மந்திரத்தில் வருது. 10வது மந்திரத்தில் ரெண்டுக்கும் வெவ்வேறான பலன் இருக்கிறது என்று பெரியோர்கள் சொல்லுகின்றார்கள். நம்ம 10வது மந்திரத்தை படிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாஷ்யத்தோட தொடர்ச்சி அடுத்து இருக்கக்கூடிய வார்த்தை அவர் என உணர்கங்கிறதுக்கு அடுத்து 2 லைன் இருக்கே, அது 10வது ஸ்லோகத்துக்கான முகவுரை, 10வது மந்திரத்துக்கான முகவுரை. 10வது மந்திரத்தை படிச்சுட்டு அப்புறம் அதை படிக்கலாம். 10வது மந்திரம் அந்யதேவாகுர் வித்யயா அந்யதாகுர் அவித்யயா இதி சுஷ்ருமதீராணாம் ஏனஸ்தத் விசச்சக்ஷிரே அந்யதேவாகுர் வித்யயா அந்யதாகுர் அவித்யயா இதி சுஷ்ருமதீராணாம் ஏனஸ்தத் விசச்சக்ஷிரே. பதப்பொருள் வித்யா முதல் வார்த்தை, முதல்ல நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய வார்த்தை வித்யா. வித்யனா வித்தையினால், அதாவது உபாசனையினால். வித்யாங்கிறதுக்கு உபாசனைன்னு அர்த்தம் பார்த்தோம். அதனால் வித்யானா உபாசனையினால். அந்யத்து ஏவ ஆகுகு, அந்யத்துனாக்க வேறான, ஆகுகுனா கூறுகிறார்கள், வேறான பலன் கூறுகிறார்கள். யாரோட போகணும்? ஓகே, போடுங்க. அப்போ உபாசனைக்கு வேறான பலனை கூறுகிறார்கள். உபாசனை வேறான பலன்னா உபாசனைக்குன்னு ஒரு பலன் இருக்குன்னு பெரியவர்கள் கூறுகிறார்கள். அடுத்தது அவித்யா அந்யத்து ஏவ ஆகுகு. அவித்யாங்கிறது கர்மான்னு பார்த்தோம். கர்மத்தினால் வேறாகவே பலன் கூறுகிறார்கள், கர்மத்துக்குன்னு ஒரு வேறான பலன் கூறுகிறார்கள். இதினை இவ்வாறு தீரானா, தீரானா தீரர்கள் புத்திமான்கள், தீனாலே புத்தின்னு அர்த்தம், தீரர்கள்னா புத்திமான்கள்னு அர்த்தம், தீரர்களுடைய அப்படின்னு அர்த்தம். சுஷ்ரும கேட்டிருக்கிறோம், அவர்களுடைய வாக்கியத்தை கேட்டிருக்கிறோம். இப்போ உபனிஷத்தே என்ன சொல்லுது? இப்படி உபனிஷத்து தான் நமக்கு மேலான வாக்கியம். உபனிஷத்து ரிஷிகள் சொன்னது. அந்த ரிஷிகளே என்ன சொல்லுகிறார்கள்? இதற்கு முன்னாடி எனக்கும் முன்னாடி இருந்தவர்கள் இவ்வாறு சொல்லுகிறார்கள். வித்தைக்குன்னு ஒரு பலன் சொல்லுகிறார்கள், உபாசனைக்குன்னு ஒரு பலன் சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம், அவர்கள் சொல்ல நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பரம்பரையாக வரக்கூடிய விஷயம், ஏதோ நாங்களாக வர்ற கதை இல்லை. அதனால் இது நம்மளா ஏதோ சொல்கிறது அப்படிங்கிறது இல்லை. இது ஈஸ்வரிடம் இருந்து வந்தது. பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபூவன, பிரம்மா தேவர்களுக்கு முதலில் சொன்னார். அப்புறம் அது பரம்பரையாக அப்படியே அவர்களுடைய குழந்தைகள் அவருடைய சிஷ்யர்கள்னு ஒரு ரிஷிகள் மூலமாக வருது. அதனால் இந்த உபனிஷத் சொன்ன ரிஷிகள், இதற்கு முன்னாடி இருந்த பெரியவர்கள் ரிஷிகள் இதை எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள், அவர்கள் சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம்னு அந்த பரம்பரையை காட்டுகிறார்கள். சுஷ்ரும கேட்டிருக்கிறோம். யாரிடமிருந்து கேட்டிருக்கிறோம்? எந்த ஏன்னா யாருன்னு அர்த்தம், எந்த ஆச்சாரியர்கள், எங்களுக்கு முன்னாடி இருந்து குருமார்கள், எங்களுக்கு குருவாக இருந்தவர்கள், நமக்குன்னா எங்களுக்கு, தத் அந்த கர்ம, தத்துனா அந்தனா இந்த கர்ம ஞானங்களை பற்றிய, கர்மாவை பற்றியும் ஞான உபாசனையை பற்றியும், விச்சக்ஷிரே, விச்சக்ஷிரேனா வியாக்கியானம் செய்தனரோ, விளக்கம் கொடுத்தனரோ. கர்மானா இது, உபாசனைனா இது, கர்மாவுக்கு இந்த பலன், உபாசனைக்கு இந்த பலன்னு கர்மாவை பற்றியும் உபாசனையை பற்றியும் அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார்களோ
அவர்கள் இந்த கர்மாவுக்கு இந்த பலன், உபாசனைக்கு இந்த பலன் என்று சொல்ல நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டும் சுதந்திரமாக தனித்தனியாகவும் செய்யலாம் என்ற கருத்து. அதுக்கு தான் ஆச்சாரியர் இங்கே ஒரு முகவுரை கொடுக்குறார். இந்த முன்னாடி இருக்கிற முகவுரை வாக்கியம் இருக்கே, அது அதுக்கான சம்ஸ்கிருதத்தை நான் சொல்கிறேன், அப்புறம் நம்ம தமிழில் பார்க்கலாம். முதல்ல இருக்கக்கூடிய அந்த 2 வரி. தத்ர அவாந்தர பலபேதம் வித்யா கர்மணோஹோ சமுச்சயः காரணம் ஆக அன்யதா பலவத் அபலவதோஹோ பலவத் அபலவதோஹோ சந்நிஹிதயோஹோ அங்க அங்கிதா ஏவ ஸ்யாத் இத்யர்த்தः. இங்க கர்மம் உபாசனை இந்த ரெண்டும் அங்க அங்கி சம்பந்தம் உடையது அல்ல, இரண்டும் தனித்தனியானது. அதனால இரண்டுக்கும் தனித்தனியான பலன் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இங்க சொல்ல வர்றார். ஏன்னா வேதத்துல சில இடங்கள்ல சில கர்மாவுக்கு அங்கமா உபாசனையானது சொல்லப்பட்டிருக்கும். ஒரு கர்மாவை சொல்லிட்டு அதற்கு அங்கமா ஒன்று சொல்லி இருந்தாக்க அந்த அங்கமா சொன்னதுக்கு பலன் இருக்காது. எந்த பகுதிக்கு பலன் சொல்லாம 2 விஷயத்தை சொல்லி ஒரு விஷயத்துக்கு பலன் சொல்லி இன்னொரு விஷயத்துக்கு பலன் சொல்லலையோ அந்த இடத்துல அந்த 2 விஷயத்துல பலன் சொன்னது அங்கி, பலன் சொல்லாம இருக்கிறது அங்கம்னு புரிந்து கொள்ளணும். அங்கம்னா அங்கத்தை உடையது அங்கி. அங்கத்தை உடையவனுக்கு அங்கின்னு பேர். எது அங்கத்தை உடையதோ அதுக்கு அங்கின்னு பேரு. எதுக்கு பலன் சொல்லி இருக்கோ அது அங்கி. அதான் மெயின், அதான் முக்கியமானது. அதனுடைய ஒரு உதவியா சகாயமா பலன் சொல்லப்படாம எது இருக்கோ அதுக்கு அங்கம்னு பேர். இப்போ ஒரு பூஜை பண்றோம், இல்லை வீட்டில் ஒரு கர்மா பண்றோம், ஒரு நல்ல காரியம் பண்றோம், பண்ணிட்டு அதுக்கு ஒரு அன்னதானம் பண்றோம். அன்னதானம் பண்றோம், ஸ்ராத்தமாக இருந்தால் நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம். கல்யாணம் பண்ணாலும் நிறைய பேருக்கு அன்னதானம் பண்றோம். இல்லை கோயிலில் திருவிழா நடந்தாலும் அன்னதானம் நடக்குது. அதே மாதிரி ஒரு வைதிக கர்மா பண்ணால் அதனுடைய அங்கமா தானம்ங்கிறது சொல்லியிருக்கு. அதே சமயம் இந்த தானம் பண்ணால் அதற்கு இந்த புண்ணியம் அப்படின்னு நம்ம நிறைய பார்க்குறோம். உனக்கு இந்த பிரச்சனை இருக்கா, இந்த பாப்பம் இருக்கா, அதுக்கு இந்த தானம் பண்ணால் அதனால் இந்த பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. அப்போ தானத்துக்கு தனியாக ஒரு பலன் சொல்லி இருக்குனாக்கா எந்த கர்மாவும் இல்லாமல், எந்த ரிச்சுவல் இல்லாமல், இல்லை வேறு எது திருவிழா வேறு எந்த காரணமும் இல்லாமலே நம்ம அன்னதானம் பண்ணால் அதுக்கு ஒரு புண்ணியம் ஒரு பலன் கிடைக்கும். ஆனால் ஒரு கோயில் திருவிழா, இந்த திருவிழா பண்ணால், இந்த சாமிக்கு இந்த பூஜை பண்ணால் அல்லது இந்த யாகத்தை பண்ணாக்கா அதற்கு இந்த பலன் சொல்லிட்டு அதற்கு அங்கமாக அன்னதானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அந்த அன்னதானத்துக்கு தனியாக பலன் சொல்லியிருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? அது அந்த கர்மாவினுடைய ஒரு பகுதி. கர்மாவை பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும், அவ்வளோதான். அதனால அன்னதானம் பண்ணுறதுக்கு தனியாக பலன் இல்லை. ஆனால் வேறு இடங்களில் அன்னதானம் மட்டும் சொல்லியிருக்கும். அந்த அன்னதானத்துக்கு இந்த பலன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த அன்னதானமே தனியாக பலனை தரத்தக்கது. அதுவே ஒரு அங்கி. அங்கினா அதுவே சுதந்திரமாக பலன் தரத்தக்கதுன்னு அர்த்தம். இந்த கர்மா அது அங்கி, அதோட உதவியாக அதோட பக்கத்தில் அன்னதானம் சொல்லி இருந்தாக்கா அது அந்த கர்மாவினுடைய அங்கம். இதான் விஷயம், இதான் இந்த கருத்தோட விஷயம். அது எப்படி சொல்றாரு? பலவத்து அபலவத்தோகோ சந்நிகிதயோகோ அங்க அங்கிதா ஏவ சியாத். அப்போ என்னது? ஒரு 2 சொல்ற பொழுது ஒன்று பலவத்து பலனை உடையது, இதுக்கு இந்த பலன். இன்னொன்று அபலவத்து பலன் சொல்லப்படலை, அபலவத்து அது 2ஐயும் சேர்த்து பண்ணணும். அப்போ அது 2ஐயும் சேர்த்து ஒன்றா தான் பண்ணணும். அதில் பாதியாக பண்ணுறது அப்படிங்கிறதுல அதுக்கு நான் போன வாரம் உதாரணம் சொன்னேன். கடையில் போய் இட்லி வாங்கினாக்கா அதோட சைடில் சட்னி சாம்பார் வருது. அது எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். அதுக்கு தனியாக பில்லு போட மாட்டான். பில்லு போடாமல் இருந்தால் அது தனி. அப்போ என்னது? பில்லு எதுக்கு? இட்லிக்கு தான். இட்லிக்கு மட்டும் பில்லு வருது. இட்லி என்ன விலைன்னா அது சொல்லுவான். சட்னி சாம்பார் என்ன விலைன்னா அதுக்கு விலை இல்லை. அப்போ எனக்கு இட்லி வேணாம், சட்னி சாம்பார் மட்டும் கொடுக்கணும். அது ஃப்ரீ தானே, எனக்கு இட்லி வேணாமியா, ஒரு வாளி சட்னி ஒரு வாளி சாம்பார் மட்டும் கொடு, நான் குடிச்சிட்டு போயிடுறேன்னு சொன்னாக்கா கொடுக்க மாட்டான்.
இட்லி வாங்கினா தான் சட்னி சாம்பார் வரும். ஆனால் சட்னி சாம்பாருக்கு தனியாக விலை கிடையாது. அப்போ என்னது, இட்லிங்கிறது அங்கி, சட்னி சாம்பாருங்கிறது அங்கம். அதுக்குன்னு தனியாக ஒரு மதிப்பு, தனியாக ஒரு விலை கிடையாது. அதான் உதாரணம், நமக்கு புரிய உதாரணம் தானே, அது உதாரணம். அப்போ இட்லி கடையில் போய் நீ இட்லி தானே கேட்டேன், 2 இட்லி மட்டும் வச்சுட்டு போயிட்டான்னாக்கா அப்படி இட்லி கொடுக்குற ஆள் கண்டிப்பாக சட்னி சாம்பார் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ பெரிய ஹோட்டலில் போனீங்கன்னா அது கிடையாது. தனியாக நீங்கள் டிஷ் ஆர்டர் பண்ணணும், அதுக்கு ஒரு பில்லு போடுவான். அப்போ அது அங்கே கிடையாது. சாதாரண சின்ன கடையில் இட்லி சட்னி சாம்பார் அங்கி. ஆனால் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் இட்லி அங்கி, சாம்பார் தனி அங்கி, அதுக்கு ஒரு விலை, இதுக்கு ஒரு விலை, ரெண்டையும் தனித்தனி. ஆனால் அதில் வெரைட்டி இருக்குது, எது வேணாலும் நீ ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக கொடுக்குற சட்னி சாம்பார்லேயும் வெரைட்டி வைப்பான், அதுக்கு தனியாக ஆர்டர் பண்ணுறதுக்கு ஒன்றும் சாய்ஸ் இல்லை. அதனால் இப்படி இருந்தால் அங்கி. தனித்தனியாக இருந்த இட்லி நான் வாங்கிட்டேன், சட்னி சாம்பார் வாங்கிட்டேன், அப்புறம் ஒரு தோசை ஆர்டர் பண்ணேன்னா இதுக்கு தனியாக பில்லு வரும், அதுக்கு தனியாக பில்லு வரும். அப்போ இட்லி ஒரு அங்கி, தோசை ஒரு அங்கி. அது சுதந்திரமாக அதுக்கு ஒரு மதிப்பு உண்டு, சுதந்திரமாக இதுக்கு ஒரு மதிப்பு உண்டு. அதான் இங்கே சொல்கிறார். இங்கே கர்மா சொல்லி இருக்கு, உபாசனை சொல்லி இருக்கு. அடுத்த 11வது மந்திரத்தில் ரெண்டையும் சேர்த்து சொல்லணும்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ ரெண்டையும் சேர்த்து சொல்லணும்னு அடுத்து 11வது மந்திரத்தில் வரப்போகுதுன்னா இந்த கர்ம உபாசனை அங்கியா ஒரு கேள்வி வரும். ஏன்னா அப்படி வேதத்தில் பல இடங்கள்ல சொல்லியிருக்கு. கர்மமும் உபாசனையும் சேர்த்து செய்யணும்னு சொல்றதுனால இதை அங்கின்னு எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இது ரெண்டுமே அங்கி தான், ரெண்டுமே தனித்தனியானது. ஏன்னா ரெண்டுக்கு தனித்தனியாக பலன் சொல்லி இருக்கு. அதுதான் இந்த 10வது மந்திரம் சொல்லுது. ரெண்டுக்கும் தனித்தனியாக பலன் நாங்கள் பெரியோர்களிடமிருந்து கேட்டிருக்கிறோம்னு சொல்றதுனால இது ரெண்டு அங்கி சம்பந்தம் இல்லை, தனித்தனியான பலன் கொடுக்கக்கூடியது. அதே சமயம் உபனிஷத்து என்ன சொல்லுது, தனித்தனியான பலன் தரத்தக்கதாக இருந்தாலும் இரண்டும் சேர்த்து செய்யப்பட வேண்டியது என்பது உபனிஷத்தினுடைய கருத்து. அதான் இந்த வாக்கியத்தினுடைய கருத்து. ஆனால் இதை பார்த்தா நம்ம தமிழில் பார்த்தா ஆண்டு வித்தை கர்மங்களினது சமுச்சய காரணமாக அவாந்தர பல பேதம் கூறப்பட்டது இந்த மந்திரத்தில் சொல்லப்படுது. இந்த சமுச்சயம்ங்கிற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். அங்கியா இருந்தால் சமுச்சயம்னு சொல்ல முடியாது. சமுச்சயம்னா ரெண்டை சேர்க்கிறது. சமுச்சயம்னா கர்மம் உபாசனை ரெண்டையும் சேர்த்து செய்யணும்னு சொல்றது சமுச்சயம்னு அர்த்தம். ரெண்டையும் சேர்த்து செய்யணும்னு சொல்றது சமுச்சயம். அங்கியா இருந்தால் சமுச்சயம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியாது. சமுச்சயம் இல்லை, அது அங்கிதான். அங்கிங்கிறது தனி, சமுச்சயம்ங்கிற பொழுது ரெண்டு சுதந்திரமான அங்கிகளை சேர்த்து செய்யணும். ரெண்டுக்கு தனித்தனியாக பலன் கொடுத்து ரெண்டையும் சேர்த்து செய்யணும் சொல்றது தான் இங்க உபனிஷத்தினுடைய நோக்கம். அதனால அவாந்தர பலபேதம் வித்யா கர்மயோகம், வித்யைக்கும் கர்மாவுக்கும் தனித்தனியான பலன் சொல்லி இருக்கிறதுனால இங்க ரெண்டையும் சேர்த்து செய்யணுங்கிறது அடுத்த மந்திரத்துல சொல்லப்பட்டு இருக்கு. இங்க அங்கி பாவம் இல்லை. அதனால இங்கனம் கொள்ளாக்கால். அதனால் சமுச்சயம் என்பது வித்தை கர்மங்களினது சமுச்சய காரணமான அவாந்தர பலபேதம் கூறப்பட்டது. ரெண்டுக்கு தனித்தனியாக பலனானது கூறப்பட்டு இருக்கின்றது. இப்படி எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் இப்போ இங்கனம் கொள்ளாக்கால் சந்நிதியில் உள்ள பலன் உடையதற்கும் பலன் இன்றியதற்கும் அங்கித்தன்மையே ஆம் என்பது பொருள். அப்படி சொல்லலைன்னா அங்கிங்கிற அர்த்தம் வரும். இங்க தனியா பலன் சொல்லி இருக்கிறதுனால அங்கி இல்லை, இது சமுச்சயம்னு புரிந்து கொள்ள வேண்டும். இது நமக்கு புரியலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து போகலாம் சொல்லி சாஸ்திரத்தை அப்படி இருக்கிறதுனால, ஏன்னா ரொம்ப தீவிரமா படிக்கக்கூடியவர்கள் கர்மகாண்டத்தை பண்ணி அனுஷ்டானம் பண்ணக்கூடியவர்களுக்கு ஏன் இங்கே இப்படி சொல்லியிருக்குங்கிற கேள்வி வரும். அப்போ அதுக்கு இதுக்கு வித்தியாசம் உண்டு. அங்கேயா ஒரு கர்மா, 2 கர்மா சொல்லியிருக்கு, கர்மா உபாசனை சொல்லியிருக்கு. இந்த இடத்துல தனியாக 2 அங்கிகள், 2 தனித்தனியான மதிப்புடையது, அதையும் சேர்த்து செய்யணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. 10வது மந்திரம் படிச்சுட்டோம், அர்த்தமும் பார்த்துட்டோம். அதுக்கான பாஷ்யம் பார்க்கணும். अन्यदेव इत्यादि अन्यते पृथक् एव विद्यया क्रियते फलम् इति आहुः वदन्ति। विद्यया देवलोकः विद्यया तदारोहन्ति
इति श्रुतेः अन्यत्येव आहुः अविद्यया कर्मणा क्रियते कर्मणा पितृलोकः इति श्रुतेः इति एवं शुश्रुम श्रुतवन्तः श्रुतवन्तः वयं धीराणां धीमतां वचनं ये आचार्या नः अस्मभ्यं तत्कर्म च ज्ञानं च विचक्षिरे व्याख्यातवन्तः तेषाम् अयम् आगमः पारम्पर्यगत पारम्पर्य आगत इति अर्थः भाष्यार्थम् अन्यत् अन्यत् इत्यादि अन्यत् आरம்பிக்குது श्लोकम् अन्यत् न पृथक् पृथक्னா தனியாக தனித்தனியாக पृथक् एव அப்படின்னா தனித்தனியாகவே அப்படின்னு அர்த்தம் தமிழ்லையும் அப்படியே पृथक्காகவேன்னு போட்டிருக்கார் தனித்தனியாகவே அப்படின்னு அர்த்தம் வித்யா கிரியதே பலம் இது ஆகுகு வித்தையினால் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது வித்தைக்கான பலன் தனியாகவும் அவித்தைக்கான பலன் தனியாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அத விஷயம் ஆகுகு கூறுகின்றனர் எப்படி சொல்லியிருக்கு ஆச்சாரியர் மேற்கோள் காட்டுகிறார் வித்யா தேவலோக வித்தைக்கு பலன் என்னது தேவலோகம் என்று சொல்லி இருக்கு அப்போ உபாசனையை ஒருவன் தொடர்ந்து பண்ணா ஒரு தேவதா ரூபத்தை எடுத்துக்கொண்டு சகுண பிரம்ம தியானம் என்று மகாவிஷ்ணு சிவபெருமான் அம்பாள் இல்லை விநாயகர் முருகன் எந்த ரூபமோ நமக்கு இஷ்டமான ரூபம் அந்த ரூபத்தை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து தியானம் பண்ணுறதுனால அந்த தேவலோகத்தை அவன் அடைகிறான் அந்த தேவதைகள் இருக்கின்ற உலகத்தை அடைகின்றான் இன்னும் நல்லா பண்ணால் தேவதா ரூபத்தையே அவன் அடைவான் தது ஆரோகந்தி வித்யா தது ஆரோகந்தி அப்படின்னு ஒரு வாக்கியம் வித்தையினால் அவன் அதை அடைகின்றான் தேவதாலோ இதெல்லாம் பிருகதாரண்யக உபனிஷத்தில் இருக்கிறது இந்த ஈஷாவாசி உபனிஷத்தினுடைய விரிவான விளக்கமாக இருக்கிறது தான் பிருகதாரண்யக உபனிஷத்து அதனால் அங்கே இதற்கான விளக்கம் இருக்குது இங்கே அதை சொல்லலை அதற்கு வேறான பலன் சொல்லி இருக்கு அப்படிங்கிறது மட்டும் இங்கே மந்திரத்தில் இருக்குது வேறான பலன் வந்து இந்த உபனிஷத்தினுடைய விரிவான உபனிஷத்தான பிருகதாரண்யக உபனிஷத்தில் சொல்லி இருக்கு வித்தையினால் தேவலோகத்தை அடைகின்றான் தேவர்கள் இருக்கக்கூடிய தேவலோகம் உபாசனை தியானம் பண்ணுறதுனால ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அந்த லோகத்துக்கு போகிறது அவித்யா கர்மனா அவித்யான கர்மனா கிரியதே என்னது கர்மனா பித்ருலோக கர்மாவை செய்யறதுனால ஒருவன் பித்ருலோகத்தை அடைகின்றான் அதனால வித்தையினால் தேவலோகம் வித்தையினால் அதனை ஏறுகின்றான் என்று ஸ்ருதியினால் அந்நியத்து ஆகுகு அவித்யா கர்மத்தினால் வேறாகவே சொல்லப்பட்டு இருக்கின்றது என்னது கர்மா பண்ணா வெறும் கர்மா மட்டும் உபாசனை இல்லாமல் வெறும் கர்மா மட்டும் வேதத்தில் சொல்லி இருக்கக்கூடிய அந்த யஜ்யத்தை மட்டும் பண்ணானா பித்ருலோகத்திற்கு செல்வான் ஒருவன் அதனுடைய பலனை பித்ருலோகம்னு தனியாக இருக்குது தேவலோகம் தனியாக இருக்கிற மாதிரி தேவர்கள் இருக்கிறது தேவலோகம் பித்ருக்கள் இருக்கிறது பித்ருலோகம் அந்த பித்ருலோகத்தில் போய் அங்கே நீண்ட காலம் இருப்பான் அதனால் பித்ருலோகத்தை அடைவான் என்று அதற்கு இன்னொரு பேரான பலன் சொல்லி இருக்கு இது யார் சொன்னாங்க எங்கேருந்து கேட்டோம் இதினா இவ்வாறு சுஷ்ரும கேட்கப்பட்ட யார் நாங்கள் யார்கிட்ட கேட்டோம் தீரானாம்னா புத்திமதாம் வச்சனம் பகவான்களுடைய வச்சனம் நமக்கு முன்னாடி இருந்த இதை பற்றி ஆராய்ச்சி செய்திருக்கக்கூடிய பெரியோர்களுடைய வாக்கு யாரு ஆச்சாரியர்கள் நக நமக்கு தத் கர்மமும் ஞானமும் அந்த கர்மத்தையும் ஞானத்தையும் எங்களுக்கு ஆராய்ச்சி செய்து உபதேசித்தார்களோ அவர்களுடைய வாக்கிலிருந்து நாங்கள் இதை கேட்டிருக்கிறோம். தனித்தனி பலன்கிறத கேட்டு தெரிந்திருக்கிறோம்.
செய்தார்களோ அவர்களது ஆகமம். ஆகமம்னு சொல்கிறோமே, நம்ம புராண ஆகமம்னு சொல்கிறோம். ஆகமம்னா பாரம்பரிய ஆகதக இது அர்த்தக. பாரம்பரியமாக வரக்கூடியது எதுவோ அதுக்கு ஆகமம்னு பேர். அதனால் நம்மளுடைய சாஸ்திரம் சொல்கிறதெல்லாம் பரம்பரையாக வரக்கூடிய விஷயம். அதனால் இதுக்கெல்லாம் என்ன பலன்? இன்றைக்கி இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லுகிறார்கள். இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு விமர்சனம் வருது. நாஸ்திகர்கள் மூட நம்பிக்கை இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஜபம் பண்ணுறதோ, தியானம் பண்ணுறதோ, அல்லது ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணுறதோ, இல்லை வேள்வி பண்ணுறதோ, இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை, இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் பெரியோர்கள் அதற்கெல்லாம் சாஸ்திரம் அதற்கெல்லாம் பலன் சொல்லி இருக்கு. வெறும் குருட்டு நம்பிக்கை இல்லை, எல்லாம் பெரியவர்கள் அதற்கான பலன் சொல்லி இருக்கிறார்கள். அப்புறம் ஆஸ்திகர்கள்லேயே என்னது, நிறைய குருமார்கள், நிறைய மடங்கள் இருக்குது. கர்மாவை மட்டும் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இல்லை இந்த மாதிரி தியானத்தை, இந்த தியானம் பண்ணால் அந்த தியானம் பண்ணணும்னு தியானத்திலே வரைய வரை. அது தியானத்தில் கூட பாரம்பரியமாக வந்த ஈஸ்வர ரூப தியானம்னு சொல்லலை, அதையும் விட்டுட்டாங்க. பாரம்பரியமாக ஒரு ஜப தீட்சை கொடுத்து நீ சிவனை தியானம் பண்ணு அப்படி சொன்னாலும் பரவாயில்லை. இப்போ மாடனாக சொல்ல தியானம் சொல்லி தராங்களே அப்படியே. எதை தியானம் பண்ணுறதுன்னா ஏதோ சொல்கிறான், பஞ்சபூத தியானம், அந்த தியானம், இந்த தியானம், எதையோ எடுத்துக்கொண்டு நீ தியானம் பண்ணுன்னு சொல்கிறான். அப்போ அதுக்கெல்லாம் சாஸ்திரத்தில் பலனே இல்லை. தேவதா ரூபம்னாக்க தேவத்தை தேவத்தை உபாசனை பண்ணாதுன்னா தேவதா ரூபம் வரும். இப்போ தேவத்தையே வேணான்ட்டான். இது ஈஸ்வர விக்கிரகமே வேணாம், சகுன பிரம்ம உபாசனை அதெல்லாம் கீழே இருக்கிறவங்க பண்ணுறது, நம்மளாம் மேலே உயர்ந்த லெவலுக்கு போயிட்டோம். அதனால இந்த யோகா அந்த யோகம்னு ஏதோ ஒரு யோகத்தை சொல்லி யோக மார்க்கத்தில் இருக்கிறவங்க கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது, உருவ வழிபாடெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் சாமானிய மக்களுக்கு சொன்னது அப்படின்னு வேற ஏதோ தியானம் சொல்கிறோம். இப்போ எதை தியானம் பண்ணுறோடோ அதை அடைவாயினா எதை தியானம் பண்ணுறதுன்னு தெரியாமலே இருக்கான். பஞ்சபூதத்தை தியானம் பண்ணி பஞ்சபூதத்தை பூதமாகும். பஞ்சபூதத்தை தியானம் பண்ணு இல்லைடா. ஏன்னா தியானம்னா ஒரு விஷயத்தில் மனசு ஒருமுகப்படுறது. உனக்கு எந்த ஒரு விஷயம் பிடிக்குதோ அந்த ஒரு விஷயத்தை நீ தியானம் பண்ணுன்னு சொல்லிட்டான். அப்படி ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட. பஸ்ஸில் போகிற போது பக்கத்தில் உட்காந்து அது சாமி நான் இந்த சாமிகிட்ட போனேன், அவர் தியானம் பண்ண சொன்னார். சரி எதை தியானம் பண்ண சொன்னார்னா, உனக்கு எந்த உருவம் பிடிக்குதோ அந்த உருவத்தை தியானம் பண்ணுன்னா, எனக்கு இந்த சினிமா நடிகை படம் தான் பிடிச்சிருந்தது, அதை வச்சு உண்மையிலேயே சொன்னது, நான் ஏதோ கற்பனையாக சொல்லலை, அதை வச்சு தியானம் பண்ணேன்னா சாஸ்திரம் என்ன பலன் சொல்லியிருக்கு, எந்த தேவதாவுக்கு உபாசனை பண்ணோம் அந்த பலன் கிடைக்கும்னா கடைசியில் காமம் தான் மனசில் மிச்சமானது. அப்புறம் விட்டுட்டு சினிமா நடிகை வச்சு உபாசனை பண்ண என்ன வரும், காமம் தான் வரும். நம்ம காமதகன மூர்த்தி ஈஸ்வரனை உபாசனை பண்ணால் காம நாசமாகும். சினிமா நடிகை வச்சு தியானம் பண்ண, ஏன்னா அவர் அவ்வளோதான் சொல்லியிருக்கார், நீ தியானம் பண்ணு, உனக்கு எதில் மனசு ஒன்றுபடுதோ அது தியானம் பண்ணுனாக்க இவனுக்கு தெரிஞ்சது தான் அதை வச்சு பண்ணிட்டான். சொன்னார், ரொம்ப வருத்தத்தோட சொன்னார், ஆச்சு சாமி நீங்கள் எங்கே இருக்கீங்க என்னன்னு சொல்லி கேட்டேன். அப்போ அதெல்லாம் இப்போ அப்படி தான் சொல்கிறாங்க. உருவம் வேண்டியதில்லை, உருவ வழிபாடு வேண்டியதில்லை, ஈஸ்வர உருவம்லாம் வேண்டியதில்லை. யோக மார்க்கத்துக்கு வந்தால் ஒன்று குண்டலினி யோகத்தை தியானம் பண்ணு, இந்த சக்கரத்தை தியானம் பண்ணு, இல்லை குருவை நினச்சி ஒரு ஃபோட்டோவை கொடுத்து இந்த குருவை நினச்சி தியானம் பண்ணு அப்படின்னு இந்த அனித்தியமான பொருள்களாக சொல்கிறான். பஞ்சபூத தியானம்னா அதுவும் அனித்தியமானதான், ஜட பொருள் தான். அதை தியானம் பண்ணு, இதை தியானம் பண்ணுன்னு சொல்கிறத விட பாரம்பரியமாக சொன்ன இந்த சகுன பிரம்ம தியானம், ஈஸ்வர ரூபம் அப்படிங்கிறத இப்போ இருக்கிறவங்க சொன்னால் அது மத சார்புடையதாக. இவனுக்கு பிஸ்னஸ் ஆகணும், எல்லா மதத்தில் இருந்து ஆள் வரணும், வெளிநாடுகளில் இருந்து ஆள் வரணும், இவனுக்கு பணம் வரணும், அதனால் இப்படியெல்லாம் சொல்லி விடுறாங்க. அதனால் சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, வைத்தியமாக சொல்கிறது ஒரு தேவத்தை, ஒரு யஜ்ஞத்தை பண்ணால் பித்ருலோகம், தேவதா தியானம் பண்ணால் தேவதா ரூபம், தேவதா லோகம், அங்கே நிலை இப்படியெல்லாம் இருக்குங்கிறது மற்ற வர்ணனைகள் மற்ற இடத்துல இருக்குது. சரி, இங்கே ரெண்டையுமே 9வது மந்திரத்தில் நிந்தனை பண்ணுது. அப்போ என்ன, பித்ருலோகம் போகிறதா தேவலோகம் போகிறதா, என்ன நீ தனித்தனியாக பண்ணனா இப்படி போவ, ரெண்டையும் சேர்த்து பண்ணால் என்ன பலன் கிடைக்கும், அதை அடுத்த மந்திரம் சொல்லுது. 11வது மந்திரம். வித்யாம் ச யஸ்தத் வித்யாஞ்ச யஸ்தத் வேதோபயம் சஹ அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யாமிருதம் அஷ்ணுதே. வித்யாம் ச
யஸ்தத்வேதோ பயம் சஹ அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா மிருதமஷ்ணுதே. என்ன அர்த்தம்? வித்யாம் ச அவித்யாம் ச யஹ தத் உபயம் சஹ வேத. எஸ் தத் வேதோபயம் இருக்கு. எஸ் யஹ தது வேத உபயம். உபயம்னா இரண்டும்னு அர்த்தம். எது இரண்டும்? வித்தை அவித்தை. வித்யானா உபாசனை, அவித்யானா கர்மா. அப்போ கர்மா உபாசனை இரண்டையும். தத் உபயம் சக வேத. யார் இரண்டையும், வேதங்கிறது இந்த இடத்துல அறிகிறான்ங்கிற அர்த்தம்ல அனுஷ்டிக்கிறான். இந்த கர்மம் உபாசனை இரண்டையும் யார் சேர்ந்து அனுபவிக்கிறார்களோ, சேர்த்து அனுபவிக்கிறார்களோ, ரெண்டையும் சம காலத்தில் யஜ்யத்தும் பண்ணுவார், யஜ்யம் முடிச்சுட்டு தியானமும் பண்ணுவார். நல்ல ஈஸ்வர பூஜை முதலான பூஜையும் பண்ணுவார், அதோட தியானமும் செய்வார். யார் சேர்ந்து செய்கிறார்களோ சக அவன் அவித்யா இந்த கர்மாவினால், வைத்திய கர்மாவினால் மிருத்யும் தீர்த்வா மிருத்யுவை கடந்து. மிருத்யுனா சாதாரணமாக மரணம்னு அர்த்தம். இந்த இடத்துல மரணம்ங்கிற அர்த்தம் இல்லை. ஸ்வாபாவிகமான இயல்பான கர்மாவை கடந்து அப்படின்னு அர்த்தம். அதற்கு விளக்கம் என்னன்னு நம்ம பாஷ்யம் பார்க்கிற போது பார்க்கலாம். அமிர்தம் அஷ்ணுதே. அமிர்தம்னா அமிர்தத்தன்மையை அடைகின்றான். அமிர்தத்தன்மைங்கிறது இங்க தேவதா ரூபம் அப்படிங்கிற அர்த்தம். வெறும் உபாசனை மட்டும் பண்ணா தேவதா லோகம், கர்மம் உபாசனை ரெண்டும் பண்ணா மிருத்யுவை கடந்து தேவதா ரூபத்தை அடைவான். அதனால அமிர்தம்ங்கிறது அந்த தேவத்தை தன்மையை அடைவான் அர்த்தம். தேவதைகள் எப்படி இருக்காங்க? அமரர்களாக. தேவர்கள்னாலே அமரர்கள் சொல்றோம். அங்கேயும் மரணம் இருக்கு, மரணம் இல்லாம இல்லை, ஆனால் நீண்ட காலத்துக்கு இருப்பார்கள்னு அர்த்தம். அவ்வளோதான். நம்ம மனித சரீரத்தோட மற்ற எல்லா சரீரங்களை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது தேவலோகம், தேவ சரீரமானது நீண்ட ஆண்டுகள் இருக்க. நமக்கு ஒரு நாள்னா அவர்களுக்கு ஒரு வருஷம்னா, அப்போ நமக்கு இங்கே 100 நாள்ங்கிறது 100 வருஷம். அப்போ நமக்கு 100 வருஷங்கிறத கணக்கு போடுது. அப்போ நீண்ட காலம் தானே, ஒப்பிடுற பொழுது நீண்ட காலம். அதனால் அது அமிர்தத்துவம்னு சொல்கிறோம், அமரர்கள்னு சொல்லுகின்றோம். அந்த தேவதா பாவத்தை அவர்கள் அடைகிறார்கள். என்னுடைய பாஷ்யம் பார்க்கலாம். பாஷ்யத்தில் இன்னும் பாஷ்யமும் சுருக்கமான பாஷ்யம்தான் பார்க்கலாம். வித்யாம் ச அவித்யாம் ச தேவதா ஞானம் கர்ம ச இத்யர்த்தः யஹ தத் ஏதத் உபயம் சஹ ஏகேன புருஷேன அனுஷ்டேயம் வேத தஸ்ய ஏவம் சமுச்சயகாரிணः ஏவ ஏக புருஷார்த்த சம்பந்தः க்ரமேண ஸ்யாத் இதி உச்யதே. அவித்யயா கர்மணா அக்னிஹோத்ராதினா மிருத்யும் ஸ்வாபாவிகம் கர்ம ஞானம் ச மிருத்யு சப்தவாச்யம் உபயம் தீர்த்வா அதிக்ரம்ய வித்யயா தேவதா ஞானேன அமிர்தம் தேவதாத்ம பாவம் அஷ்ணுதே பிராப்னோதி. தத்ஹி அமிர்தம் உச்யதே யத் தேவதாத்மகமனம். என்னுடைய பாஷ்யார்த்தம் யதஹ ஏவம் அதஹ, அது முகவுரையா இருக்கிறது. இவ்வாறு தனித்தனியாக பலன் சொல்லப்பட்டிருப்பதால் ரெண்டையும் சேர்த்து செய்ய வேண்டும் என்று, அப்படி சேர்த்து செய்வதனால
என்ன பலன் கிடைக்கும் என்பது சொல்லப்படுகின்றது. என்ன காரணத்தினால் இவ்வாறோனா இரண்டிற்கும் பலன் வெவ்வேறா, என்ன காரணத்தினால் வெவ்வேறா சொல்லப்பட்டிருக்கோ அதனால் வித்யாம்ச அவித்யாம்ச, வித்யாங்கிறது தேவதா ஞானம், அவித்யாங்கிறது கர்ம. அதனால் தேவதா ஞானமும், ஞானம்ங்கிறது உபாசனை, தேவதா உபாசனையும் கர்மமும் என்பது பொருள். முதல் வார்த்தைக்கு யக தது இவ உபயம், உபயம்னா இரண்டும், யார் இந்த இரண்டையும், கர்மம் உபாசனை இரண்டையும், சக சகன சேர்த்து, ஒரே மனிதன் சேர்த்து அனுஷ்டிக்கிறானோ, ஒன்றாக ஒரே காலத்தில் அனுஷ்டிக்கின்றானோ, கூடவே ஒரு புருஷனால் அனுஷ்டிக்கத்தக்கது என்றும் வேத அறிந்த அவனுக்கே, யார் இந்த ரெண்டையும் தெரிந்து கொண்டு இது ரெண்டையும் சேர்ந்து அனுபவிக்கணுங்கிறதையும் ரெண்டு சேர்ந்து அனுஷ்டிக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டு அதை அவ்வாறு அனுஷ்டிக்கிறானோ, அதனால என்ன பலன்? கிரமமாக ஏக புருஷார்த்த சம்பந்தமாம் என்று கூறப்பட்டது. கிரமமா அவனுக்கு என்ன பலன்னா, கிரமம் அடுத்த ரெண்டு பலன் சொல்லுது. மிருத்யும் தீர்த்துவா அமிர்தம் அஷ்ணுதே. அப்போ முதல்ல மிருத்யுவை கடக்கிறான், பிறகு அமிர்தத்துவத்தை அடைகிறான். கிரமமா முதல்ல மிருத்யுவை கடக்கிறான், பிறகு அமிர்தத்துவத்தை அடைகிறான். அதான் கிரமமாக சொல்லியிருக்கிறார். ஒரே புருஷார்த்த பலனாக கிரமமாக ஏக புருஷார்த்த சம்பந்தமாம் என்று கூறப்பட்டது. என்னது? அவித்யா, அவித்யான கர்மத்தினால். கர்மம் என்னது? அக்னிஹோத்ராதி கர்மத்தினால். வேதத்தில் சொல்லி இருக்கக்கூடிய அக்னிஹோத்திரம் முதலான கர்மாக்கள். மிருத்யுனா ஸ்வாபாவிக கர்மம் ஞானம். மிருத்யுங்கிறதுக்கு ஆச்சாரியர் கொடுக்குற ஸ்வாபாவிக கர்மம் ஞானம் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அதாவது ஸ்வாபாவிக கர்மம் ஞானம்னா இயல்பாக நமக்கு இருக்கக்கூடிய அறிவு. இயல்பாக நமக்கு இயல்பானாக்கா எதுவும் படிக்காமல் எதுவும் கேட்காம வெறுமனே ஒரு ஜீவனாக இருந்தால் எந்த அறிவு இருக்குமோ, எதை செய்யணும்னு தோணுமோ அது. அப்படின்னா ஆடு மாடு விலங்குகள் எப்படி இருக்கோ அப்படி. ஆடு மாடு அது சுவாபாவிகமாக தானே வேலை பண்ணுது. என்ன வேலை பண்ணுது? சாப்பிட, தூங்க, குட்டி போட, அவ்வளோதானே. அதுதான் சுவாபாவிகம் கர்மம். இயல்பாக யாரும் எதுவும் சொல்லாமலே ஸ்கூலுக்கு போகாமல் கோயிலுக்கு போகாமல் கர்மா உபாசனையெல்லாம் பண்ணாமல் இருக்கக்கூடிய சாமானிய உயிரினங்கள் என்ன கர்மாவை பண்ணுதோ அது சுவாபாவிக கர்மா, சுவாபாவிக ஞானம். அதுக்கு என்ன அறிவு இருக்குது? அவ்வளோதான் அறிவு இருக்குது. எப்படி சாப்பிடணும், தூங்கணும், எதை சாப்பிடணும், அதுக்குன்னு ஒரு இயல்பாக ஒரு அறிவு இருக்குல்ல. ஆடுனாக்கா எதான் சாப்பிட்றது, மாடுனா எதான் சாப்பிட்றது, புலி சிங்கம்னா எதான் சாப்பிட்றது, அப்புறம் அது எப்படி வேட்டையாடுறது அப்படிங்கிறது அறிவு இருக்குது. என்ன கர்மா பண்ணணுங்கிறது அதுக்கு ப்ரீ ரெக்கார்டடாக இருக்குது. அது ஒன்றும் மாற்றிக்க முடியாது. அப்படியே தான் அது ஒன்றும் மாற்றி பர்கர் பீட்சாக்கெல்லாம் போக முடியாது. அதே தான். இல்லை ஜூஸாக போட்டு குடிக்கலாமேனெல்லாம் ஒன்றும் மாற்ற முடியாது. அதே தான். அப்போ அது எப்படி வேட்டையாடணும், சம்பாதிக்கணும்னு தெரியுது, எப்படி கூடு கட்டணும், அதுக்குன்னு ஒரு தங்கிறதுக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணுறது, அப்புறம் எப்படி இனப்பெருக்கம் பண்ணுறது, அவ்வளோதான். அப்போ அது சுவாபாவிகமாக அதுக்கு இயல்பாக ஒரு கர்மா இருக்குது, ஒரு ஞானம் இருக்குது. மனிதனும் இந்த ஸ்கூல் பக்கம் போகலைன்னா, அந்த ஆன்மீக சாஸ்திரங்கள்லாம் படிக்கலைன்னா அதே மாதிரி தான் இருக்கும். காட்டு மிராண்டிகளாக காடுகளில் இருக்கிறவங்க அப்படித்தானே இருக்காங்க. அதே தான் பண்ணிகிட்டு இருக்கான். வேட்டையாடுவான், சாப்பிடுவான், இனப்பெருக்கம் பண்ணுவான். அதான் இருக்குது. இது சுவாபாவிகம் கர்மம். அப்போ இந்த வேதத்தில் சொன்ன வைதிகமான கர்மாவை ஒருவன் செய்கின்ற பொழுது இந்த சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய இந்த சாமானிய உலக வாழ்க்கையை கடந்து, இவ்வளோதான் வாழ்க்கைன்னு தானே மற்ற எல்லாரும் இருக்காங்க. வேதம் படிக்காதவர்கள், இல்லை சாஸ்திரங்களில் இதில் நம்பிக்கை இல்லாத மனிதர்கள். மற்ற எல்லாம் லௌகிக வித்தியெல்லாம் நல்லா படிச்சிருக்கான். மற்ற எல்லாம் இன்ஜினியரிங், டாக்டர், பிஹெச்டி எல்லாம் பண்ணியிருக்கிறான். வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்துருக்கிறான். ஆனால் வேதத்தை மட்டும் படிக்கலைன்னா, இப்போ வேதத்தை மட்டும் படிக்காதவன் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான்? ஆடு மாடு என்ன பண்ணுதோ அதான் பண்ணிட்டு இருக்கான். அதை ஹைடெக்காக பண்ணிட்டு இருக்கிறான். அவ்வளோதான். வேற ஒன்று அதை வேற ஒன்றும் நான் கையில் எடுத்து சாப்பிட்னா ஒரு ஸ்பூனில் சாப்பிட்றேன், அவ்வளோதான். அது வெறும் புல்லை சாப்பிடுதுனாக்கா ஒரு ஜூஸாக போட்டு அதில் வேறு இதெல்லாம் என்னெல்லாம் கலக்க முடியுமோ எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்றாரு. இட்லினாக்கா அதுக்கு 4 வெரைட்டியாக சட்னி வச்சு சாப்பிட்றாரு. மற்றதில் அடிப்படையில் சாப்பிட்றது அதே தான் நடக்குது. தூங்குறது அது தரையில் படுத்து தூங்குது, ஒரு சோஃபாவில் படுத்து தூங்குது, அவ்வளோ தூங்குறார், அவ்வளோதான். அதுக்குன்னு ஒரு கூடு கட்டிக்குது, இவருக்குன்னு ஒரு பெரிய பங்களா கட்டிக்கிறார், அவ்வளோதான். 16 மாடியோ 18 மாடியோ வசதிக்கு தகுந்த மாதிரி கட்டிக்கிறார், அவ்வளோதான். அப்புறம் என்ன பண்ணுது? கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறார். அதே தான் இவரும் பண்ணுறாருன்னா, அதே தான் இவரும் பண்ணுறார். வசதி இருந்தால் 2 3 கூட கல்யாணம் பண்ணிக்கிறார்.
அது அவருடைய வசதி, அவ்வளோதான். மற்றபடி வேற என்ன வித்தியாசம் இருக்குது? வேற ஒரு வித்தியாசம் கிடையாது. இந்த வைதிக கர்மாவை ஒருத்தன் பண்ணலைன்னா என்ன உலகியல் படிப்பு இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை இந்த மற்ற விலங்கு வாழ்க்கைக்கு அவனுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. அதே தான் போயிட்டுருக்கு. சாப்பிட, தூங்க, இனப்பெருக்கம் பண்ண, படிக்க, ஸ்கூலுக்கு போகிறா, படிக்கிறா, வேலைக்கு போகிறா, சம்பாதிக்கிற என்னது கல்யாணம் பண்ணுறது, கல்யாணம் பண்ணால் என்னது குழந்தை பெற்றுக்கிறது, அப்புறம் என்னது அதை வளர்க்குறது, அவ்வளோதான். அதை வளர்க்க வேண்டியது, அவங்கள படிக்க வைக்க வேண்டியது, அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க வேண்டியது, அவங்கள கல்யாணம் பண்ண வைக்க வேண்டியது, அதுக்கப்புறம் என்னது பேரம்பேத்தியை பார்க்க வேண்டியது, முடிஞ்சால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட வேண்டியது, அவ்வளோதான். இதே தான் ஆடு மாடு. இங்கே புறா இருக்குது, என்ன பண்ணுது? அதே தான். புறா எங்கே பார்த்தா மூட்டை போடுறது, குஞ்சு பறிக்குது, அது வளர்ந்த உடனே என்ன பண்ணுது? அது ஒரு சுள்ளி எடுத்துகிட்டு போய் கூடு கட்டுது, அப்புறம் அதில் முட்டையை போடுது. அதுக்கப்புறம் என்னது, அது வளர்ந்த அதை வளர்த்து விட்டதுக்கு குஞ்சான பிறகு திரும்ப அடுத்த முட்டையை போட வேண்டியது, திரும்ப என்னது ரிப்பீட்டு. வேற ஒன்றும் இல்லை, தலைமுறையாக ரிப்பீட்டாக அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மனுஷனும் அதே தான் பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்போ இது சுவாபாவிகம் கர்ம. இதில் இருந்து மாறி அவன் தெய்வத்தன்மையை அடையிறது, தெய்வீக குணங்களை அடையிறது. தெய்வத்தன்மை கூட இல்லை, மனிதத்தன்மையை அடையிறதுக்கே ஒரு சம்ஸ்காரம் தேவைப்படுது, வேத சம்ஸ்காரம் தேவைப்படுது. இல்லைன்னா எவ்வளவு கோடி பணம் சம்பாதிச்சாலும், எவ்வளவு படிச்சிருந்தாலும் இதே கொலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இதே ஆடு மாடு விலங்குகள் என்ன வேட்டையாடுதோ அதே தான் வேட்டையாடிக்கிட்டு இருக்கிறான். இன்னும் பணம் வசதி இருக்கிறவன் வசதி இல்லாதவன்கிட்ட வேட்டையாடுறான், பலசாலி பலவீனமானவன்கிட்ட வேட்டையாடுறான், அதிகாரம் இருக்கிறவன் அதிகாரம் இல்லாதவன்கிட்ட வேட்டையாடுறான். மொத்தத்தில் அதே நடந்துட்டு இருக்கு, வேற எந்த மாற்றமும் நடக்கலை. அதே ஆடு மாடு விலங்கு குணத்தோட தான் இருக்கிறார். அப்போ இந்த வைதிகம் வேதம் சொன்ன கர்மா தான் அவனை மனிதனாக முதலாக்குது. இதெல்லாம் விட்டுட்டு ஒரு மனிதத்தன்மை விட்டு கொடுக்கறத, தானம் பண்ணு, தியாகம் பண்ணு, உனக்காக வாழ்றதோட சமூகத்துக்காக வாழ, யாரையும் எதையும் கொல்லாத, உன்னுடைய சாப்பாட்டுக்காக இன்னொரு உயிரை கொல்லாத அப்படிங்கிறதெல்லாம் சாஸ்திரம் சொல்லி தான் நமக்கு தெரியுது. அதை செய்து முதல்ல விலங்குத்தன்மையிலிருந்து மனிதத்தன்மை வர்றதுக்கும் சாஸ்திரம் வேணும். விலங்கோடு மக்கள் நடையர் இலங்குனூர் கல்லாரோடு ஏனையவர்னா, இலங்குனூர் கற்றாரோடு ஏனையவர்னா. இப்போ சாதாரண கல்வி படித்து மனிதத்தன்மைக்கு வரலைன்னா அவன் விலங்குக்கு சமானம் தான். அதுலேயும் வேத கல்வி படிக்கிற பொழுது தான் அவன் தேவத்தன்மைங்கிறதுக்கு வர்றான். அதனால் இந்த வேதத்தில் சொன்ன வைதிகமான கர்மாவை தொடர்ந்து செய்யறதுனால விலங்கு குணத்திலிருந்து மனித குணத்திற்கு வருகிறான். அது முதல் பரிணாமம், முதல் சம்ஸ்காரம். மனிதத்தன்மையே சாஸ்திரத்தில் படித்து அதன் சொல்கிறபடி நடக்கிறது. அவர் படித்தா மட்டும் போதாது, அது வேற. படித்தா மட்டும் போதாது, அதன் சொல்கிறபடி நடக்கிறது தான். திருக்குறளை படிக்கிறோம், கல்லாமை கொல்லாமை பிறனில் விளையாமைனா படித்தா மட்டும் போதாது, அதை ஃபாலோ பண்ணுற பொழுது தான் நல்ல மனிதனாக ஆகின்றான். அதான் மிருத்யும் தீர்த்துவானா. மிருத்யும் தீர்த்துவாங்கிறதுக்கு இந்த சுவாபாவிகம் கர்ம ஞானம் தீர்த்துவான்னு சொல்கிறார். அப்போ இந்த விலங்கு குணங்கள்ல இருந்து விலங்கு ஞானத்துல இருந்து பரிணாமம் அடையிறது என்பது தான் மிருத்துவை கடத்தல் என்பது. அது எப்படி வரும்? இந்த வைதிக கர்மா சாஸ்திரம் சொன்னபடி, பெரியோர்கள் சொன்னபடி ஆன்மீகமான ஒரு வாழ்க்கை ஒருவன் வாழுகின்ற பொழுதுதான் அவன் அதுவா ஆகிறான். மனிதத்தன்மைக்கு அப்பதான் வர்றான். அது வேதம்னா எந்த வேதம்? நம்ம வேதம். அது வேற சொல்லணும். வேதத்தின் சொன்னபடி கர்மானா இந்து தர்ம தத்துவ சாஸ்திரங்கள், முக்கியமாக தர்ம சாஸ்திரங்கள் சொல்கிறபடி ஒருவன் வாழ்ந்தால் தான் அஹிம்சைங்கிறது வருது. இல்லை வேற ஏதோ மதத்தில் பிறந்து வேற அவனும் மத நூல் நினைக்கிறான், அவனும் ஆஸ்திகனாக இருக்கிறான், அவனுக்கு மத நூல் மேலே நம்பிக்கை இருக்கு. ஆனால் என்னென்ன வெறும் வெடிகுண்டு தயாரிக்கிறதா வேலையே அவனுக்கு. கொள்வது, அடுத்த உயிரினை ஜிகாத் பண்ணுறது, நான் மற்ற உயிர்களை கொன்னாதான் அவர் ஒரு கடவுள் இருக்கிற உலகத்துக்கு போக முடியும்னு சொல்லி வச்சுருக்கான் அவனுடைய வேதத்தில். அப்போ மனிதத்தன்மையில் இல்லை, கீழே போயிட்டு இருக்கா நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்து மதம் இல்லாத மற்ற எல்லா மதங்கள் இருக்கக்கூடிய நாடுகள் யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. யுத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்கிற நாடு ஹிந்து நாடு மட்டும்தான், நம்ம தேசம் மட்டும்தான். மற்ற எல்லா தேசத்திலையும் ஏதோ ஒரு விதத்தில் வன்முறை, கலவரம், அடுத்த மதத்தை ஆளை கொல்லுவான், அடுத்த மதத்தால் கொள்றதுக்கு இல்லைன்னா அவனுக்குள்ளேயே கொண்டுக்குவான். அவன் மதத்துக்குள்ளே இருக்கா இல்லையே, நான் வேற பிரிவு நீ வேற பிரிவுன்னு அவன் மேலே குண்டு போட்டுக்கான். ஆப்கானிஸ்தான்லேருந்து பாகிஸ்தான் போகிறான், பாகிஸ்தான்லேருந்து அங்கே போடுறான், அங்கே இல்லைன்னா இந்தியா மேலே போடுறான், பார்க்குறோம். அப்போ என்னது? அது மனிதத்தன்மைக்கே வரலை. இங்கே சாஸ்திரம் என்ன சொல்லுது? நீ வேத மதத்தை இந்து தர்மத்தை பின்பற்றினா மனிதத்தன்மைக்கு தெய்வத்தன்மைக்கு போவாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் அதையும் புரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ சொல்ல வேண்டியிருக்கு. சொல்ல வேண்டியதை எம்மதமும் சம்மதமும் நம்ம ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், நம்ம ஆள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதனால் எம்மதம் சம்மதம் இல்லைங்கிறது புரியணும் நமக்கு. சரி, நம்ம விஷயத்தை முடிப்போம். அதனால் மிருத்யும் தீர்த்துவானாக்கா
விலங்குத்தன்மையிலிருந்து மாறி மனிதத்தன்மையை அடைந்து மனித பண்புகளை, உயர்ந்த மனித பண்புகளை, அகிம்சை முதலான உயர்ந்த மனித பண்புகளை அடைந்து, அதுக்கப்புறம் அமிர்தம், வித்யான தேவதா ஞானத்தினால், அதாவது உபாசனையினால், அமிர்தம் தேவதா, அமிர்தம்ங்கிறது தேவதாத்ம பாவம்னு சொல்றார். தேவதாத்ம பாவம்னா தேவத்தன்மைன்னு அர்த்தம். தெய்வத்தன்மை, மனிதத்தன்மைன்னு சொல்றோம், தெய்வத்தன்மைன்னு சொல்றோம், விலங்குத்தன்மைன்னு சொல்றோம். விலங்குத்தன்மைங்கிறது சாமான்யமா இருக்கிறது. விருப்பு வெறுப்பு பொறாமை, மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே செஞ்சுட்டு போறது, அதான விலங்குத்தன்மை. அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது, இரக்கம் கருணைலாம் தெரியாது. அதுக்கு பசிச்சா உணவா, வேட்டையாடி தான் சாப்பிடணும், வேட்டையாடுது, அவ்வளோதான். அதற்கு அன்பு பாசம் கருணை ஈகை ஏதாவது இருக்கான ஒன்றும் கிடையாது. அது இருக்கு விலங்குத்தன்மை. மனிதத்தன்மை வர்ற பொழுது எனக்காக நான் இன்னொரு உயிரை கொல்லக்கூடாது, சைவமாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னும், மற்ற அன்பு கருணை பாசம் விட்டு கொடுத்தல் சேர்ந்து வாழ்தல் அதெல்லாம் மனிதத்தன்மையில் வருது. தெய்வத்தன்மைனா இதெல்லாம் பூர்ணமாக இருக்கிறது. கடவுள் குணங்கள்னு பார்க்கிறோம். தெய்வ சம்பத்துன்னு பகவத்கீதையில் சொல்கிறாரு. அப்போ அந்த தெய்வ சம்பத்தை அவன் அடைகிறான். ஒரு கடவுள் எப்படி இருக்கிறாரோ அந்த பெருங்கருணையோடு இருக்கிறான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினமும் என்னுடையது அப்படிங்கிற தன்மையோடு அவன் இருக்கிறான். அதனால் இதெல்லாம் பற்றி நம்ம இன்னும் நிறைய விரிவாக பேசலாம். அது அடுத்த வகுப்பில் பேசுவோம். நம்ம இந்த வகுப்பை முடிச்சிடுவோம், அந்த மந்திரத்தோடு முடிப்போம். அதனால் தேவதா ஞானத்தினால தெய்வத்தன்மையை அடைகிறார். நம்ம கர்மாவை, வைதிக கர்மா சாஸ்திரத்தில் சொல்லபடி ஒருவன் வாழ்கிறதுனால விலங்கு குணத்தை விட்டு மனித குணத்தையும், அப்புறம் உபாசனையை பண்ணுறதுனால, தொடர்ந்து இந்த ஜபம் தியானம் முதலான அந்த சாதனையை பண்ணுறதுனால அவன் தெய்வத்தன்மையையும் அடைகிறான், தேவதா பாவத்தையும் அவன் அடைகின்றார். அதுதான் பிரயோஜனம். அதனால் அஷ்ணுதே, எது தேவதாத்மா அடைவோ அதனையே அமிர்தம் என்று கூறுகின்றனர். அதனால் அமிர்தம்ங்கிறது இங்கே பிறவாத நிலை, மரணமில்லாத நிலைங்கிறது இல்லை, தெய்வத்தன்மை, தேவலோகத்தன்மை. அது நீண்ட ஆயுளோடு இருக்கிறது. ஏன்னா பிறவா நிலை அது ஞானத்தினால மட்டும் வருங்கிறத மற்ற முன்னாடி பார்த்துட்டோம். 8வது மந்திரம் வரைக்கும் அதை பார்த்துட்டோம். பிறவாத நிலைங்கிறது ஆத்ம ஞானத்தினால மட்டுமே வரக்கூடியது. இங்கே உபாசனை பலன் நீண்ட ஆயுள். தொடர்ந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். 11வது மந்திரம் இதோட 9, 10, 11 கர்மம் உபாசனை இரண்டையும் சேர்ந்து செய்யணுங்கிறத வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றது. அதுக்கு என்ன பலன்கிறதையும் சொல்லி இருக்கு. மேற்கொண்டு விளக்கம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மே முத்தியேதல்வாயினே நமவத்யாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம்